ஐயா, பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். சோ வீட்ல ஒரு லட்சுமி கடாட்சம் இருந்துச்சு அப்படின்னா செல்வ வரவுக்கு தடை இல்லாம இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட லட்சுமி கடாட்சம் வீட்ல இருக்கணும் அப்படின்னா பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களை வீட்ல பண்ணணும், வீட்ல இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்? ஜீவாத்மா டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஜீவாத்மா டிவி உங்கள் டிவி. ஏனென்றால் உங்களுக்காகத்தான் இதில் நிறைய பதிவுகளை கொடுக்க இருக்கிறோம். லட்சுமி கடாட்சம் அது கிடைச்சாதே, அது கிடைக்காம தான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. கோயிலுக்குள்ளா போறேன், எல்லா தெய்வங்களுக்கும் செய்யறேன், அபிஷேகம் பண்றேன், அர்ச்சனை பண்றேன், நிறைய தான தர்மங்கள்லாம் பண்றேன். அப்ப கூட எனக்கு லட்சுமி கடாட்சி கிடைக்க மாட்டுது, பணம் வர மாட்டுது. சில பேர் சொல்றாங்க பணம் வருது உடனே போயிடுது அப்படி சொல்றாங்க. அப்போ நம்ம இருக்கும் இடம்தான் ஒரு மனிதருக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது மூணுதான் இன்றைய அவசியமானது. அப்ப இருக்கும் இடம், நம்ம காலையில வெளியே போறோம், மாலை இரவோ எங்க வரும்? வீட்டுக்கு தான் வரும். அப்ப வீட்டுல தான் தங்குறோம், அதுக்குதான் தங்குதல்னு அர்த்தம். அப்போ லட்சுமி தங்கணும், லட்சுமி வந்தா தங்கணும், தங்குதல் தான் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அப்போ வீட்டில் லட்சுமி தங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிதான் கேட்கணும். அப்படி பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே வீட்டிலுடைய நிலைவாசப்படி, நிலைவாசப்படியில் தான் ஆரம்பிக்கணும். நிலைவாசப்படி பார்க்கும் பொழுது சுத்தமாக இருக்க வேண்டும். தினசரி துடைக்கலாம் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை துடைக்கலாம். மஞ்சள் குங்குமம், அந்த நிலைவாசல் படியில மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். இப்ப எல்லாமே ஸ்டிக்கர் போட்டு தான் இருக்கிறாங்க, அது கூடாது. இந்த பதிவை பார்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதை தவிர்த்து விடுங்கள். அப்போ லட்சுமி கடாட்சம் வருவதற்கு தாமதம் ஆகும். அப்போ மஞ்சள் பூசி குங்குமம் இடலாம். இட்ட பிறகு தினசரியோ அல்லது வாரத்தில் ஒரு நாள், வெள்ளிக்கிழமை தான் பண்றாங்க எல்லாமே. இப்போ நடைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்லயும் வெள்ளிக்கிழமை தான் பூஜை பண்றாங்க, கம்பெனி ஆபீஸ் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தான் பூஜை பண்றாங்க. அப்போ வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். அந்த நிலைவாசப்படிக்கு பூ போட்டு தூப தீபம், தூப தீபம்னா தூபன்றது சாம்பிராணி அல்லது ஊதுவத்தி, தீபம்ன்றது கற்பூரம் அல்லது விளக்கு, ரெண்டுமே தீபம் தான் சொல்லுவோம். இப்போ தூப தீபம் காட்டி 3 முறை கை எடுத்து கும்பிட வேண்டும் நிலைவாசப்படி. அதன் பிறகு உள்ளே சென்று அவங்க பூஜை அறை வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அந்த காலத்துல பூஜை சாமி தனியா வச்சிருப்பாங்க, இப்பெல்லாம் தனியா அதுக்குன்னு ஒரு பூஜை அறைகள்லாம் வந்துருச்சு. அந்த பூஜை அறையிலே இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு மாலை போட்டு பூசாற்றி பொட்டிட்டு தூபதீபம் காட்டி நைவேத்தியம் வைக்க வேண்டும். நைவேத்தியம் வைக்கணும்னாக்கா லட்சுமி கடாட்சி பார்த்தீங்கன்னா, லட்சுமிக்கு எப்பவுமே இனிப்பு தான் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அதுவும் மஞ்சள் வர்ணம் அல்லது ஆரஞ்சு, மஞ்சள் அல்லது ஆரஞ்சு. அப்போ மஞ்சள் நிறத்தில் உள்ள ஒரு கேசரி, இனிப்பு கேசரி பண்ணலாம், செய்து வைக்கலாம். மஞ்சள் லட்டும் கிடைக்கும், அந்த லட்டு வாங்கி வைக்கலாம். ஆரஞ்சு கலர்லயும் லட்டு கிடைக்குது, அதுவும் வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் லட்சுமி கொண்ட லட்டே சொல்லுவாங்க இதுக்கு. அதே மாதிரி ஆரஞ்சுல கேசரி பண்ணி வைக்கலாம். அந்த கலர் இதெல்லாம் கிடைக்குது, சர்வசாதாரணமா கிடைக்கும். இந்த 2 கலர்கள் உள்ள இனிப்பு பொருளை நிவேதனம் செய்யலாம். அதன் பிறகு பூஜை அறைக்கு அப்புறம் அடுப்பறை, அடுப்பறை ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஜிங்க்ல பாத்திரம் எல்லாம் போட்டுருவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நடைமுறையில நிறைய பேர் வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்க. அவங்க அடுத்த நாள் வர வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் அந்த பாத்திரம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க வர வரைக்கும் அந்த பாத்திரம் அப்படி இருந்தாக்கா, அழுக்கு பாத்திரம் இருந்தா லட்சுமி கடாட்சம் இருக்காது. அப்பொழுது கடல் நீர், கடல் நீர் கிடைச்சவங்க செய்யலாம். கடல் நீர் கிடைக்காதவங்க தண்ணியில, சுத்தமான தண்ணியில கல் உப்பு எடுத்து போட்டு மஞ்சள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும். கடல் நீர் கிடைச்சா கடல் நீர்லயும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். போட்டு கையில் எடுத்து 3 தடவை சம்பரோஷம் சொல்லுவாங்க, அதை தெளிப்பது. அந்த அழுக்கான பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுல தெளிச்சு வச்சிடணும் வேலைக்காரி வர வரைக்கும். 3 முறை தெளிச்சு விட்டு குலதெய்வ விஷயத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு தெளிச்சிடணும். தெளிச்சுட்டா அது அப்படியே அந்த லட்சுமி கடாட்சத்துக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். இது இல்லாமல் துணி துவைக்கிறாங்க. அந்த காலத்துல துணி துவைச்சாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேல துவைக்க மாட்டாங்க, பொழுது போயிட்டா. இப்பெல்லாம் வாஷிங் மிஷின் வந்துச்சு. இப்ப வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த துணி இருந்தாலுமே அந்த துணி மீது அந்த வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு போறோம் தான் பண்றோம் போது அதுல இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த நீரை தெளிக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. மாலை 6லிருந்து 9 வரை, நைட்டு 9 வரைக்கும் துவைக்கலாம். முதல் ஜாமம் சொல்லுவாங்க. இந்த மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாமம் சொல்லப்படும். அந்த முதல் ஜாமம் 9 மணி வரைக்கும் தான், அது வரைக்குமே செய்யலாம். அதுக்கு மேல் செய்யக்கூடாது, நடுஇரவில் செய்யக்கூடாது. இது பண்ணணும். அது இல்லாமல் படுக்கையறை, படுக்கையறை சுத்தமா இருக்க வேண்டும். தெய்வ படங்கள் இருக்கக்கூடாது, தெய்வ படங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் ராதே கிருஷ்ணா என்ற படம் மட்டும் இருக்கலாம். இது விதிவிலக்கு. அது இல்லாமல் படுக்கைக்கு நேரே கண்ணாடி, நிலை கண்ணாடி இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம இருந்து சுத்த மனத்தோடு அன்று இரவு கணவனும் மனைவியும் காலையிலிருந்து மாலை நடந்த விஷயங்களை பேசி இறை தெய்வத்தை நினைச்சு அவங்களுக்கு பிடிச்ச சாமி கும்பிட்டுக்கலாம், நினைச்சுக்கலாம்.
அப்புறம் படுக்கணும். இது இல்லாமல் வீட்டுல இருக்க மத்தவங்களுமே அதிகமான தகாத வார்த்தைகள் பேசக்கூடாது. பாத்திரங்கள் உருட்டுற சத்தம் கேட்கக்கூடாது. சத்தம் கேட்கக்கூடாது. பொதுவா சத்தம் கேட்காம இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும். இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த லட்சுமி கடாட்சம் வரும். இது இல்லாமல் கடைசியாக அந்த பூ மாலை அது கருகி அப்படி இருக்கக்கூடாது. காய்ந்த பூக்களுக்கு தீய சக்தியை கிரகிக்கும் தன்மை உண்டு. எலுமிச்சம்பழம் கோயிலிருந்து வாங்கி வைப்போம், அதுவுமே 3 நாள் வரைக்கும் தான் வச்சுக்கணும், அப்புறம் தூக்கி போட்டுணும். அந்த பூக்களையுமே அப்புறப்படுத்தணும். காய்ந்த பூக்கள் பூஜையில இருக்கக்கூடாது. அது நிலைவாசப்படியா இருந்தாலும் சரி, பூஜை காய்ந்த பூக்களை அப்புறப்படுத்தி விட்டு புதிதாக பூ போட வேண்டும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா லட்சுமி கடாட்சி கிடைக்கும். வெள்ளிக்கிழமையிலே லட்சுமியை வழிபட்டு லட்சுமிய காயத்ரி மந்திரங்கள், ஜபங்கள், தவங்கள் எல்லாம் செய்து வர வேண்டும். வியாழக்கிழமையிலே குபேர பூஜை. வியாழக்கிழமை மாலை நேரம் குபேரனுக்கு உகரிய சொல்லப்பட்டிருக்கு. அந்த குபேரனுக்கு இப்பெல்லாம் பித்தளை காசு தான் நல்லது, 5 ரூபா 10 ரூபா. அதை 108 எண்ணிக்கையில வாங்கி வச்சுக்கிட்டு அது குபேர மந்திரம் லட்சுமி மந்திரம் சொல்லிட்டு வந்தா கண்டிப்பாக வீட்டில் லட்சுமி கடாட்சம் தங்கும் என்று சொல்லி இதன் முறையை பயன்படுத்தினால் எல்லோரும் இன்புற்றிருப்பார்கள். எல்லாருக்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு சொல்லி வாழ்த்துகிறேன். ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து.